பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்காக என்னோடு கூட ஒன்று பேதுரு 1 அத்தியாயத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 1 நிருபம் 1 அதிகாரம். நம்முடைய கவனம் 5வது வசனத்திலே இருக்க போகிறது. என்ற போதிலும் 1 5 வரைக்கும் வாசித்தோம்னா அந்த தொடர்ச்சி நமக்கு சரியாக புரியும். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப பெருமிதத்தோடு எழுதுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். தன்னை அறிமுகப்படுத்தும் போதே இவ்விதமான ஒரு பெரிய பெருமையோடு அவர் பேசுகிறார். இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது அவருக்கு. ஏன்னா பேதுரு ஒரு நேரத்தில் நான் அவரை தெரியவே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் மறுதளித்தது மட்டுமில்லை, சபித்தார், சத்தியமும் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு பேதுரு இப்பொழுது ரொம்ப பெருமிதத்தோடு ரொம்ப பெருமைக்குரிய விதமாக தன்னை அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதிலே அவர் பெருமைப்படுகிறார். என்ன பெரிய அடையாளம் அவருக்கு இல்லை? மறுதளித்த பேதுரு அல்ல, இயேசுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு பேதுரு. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருந்த கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள், அந்த வார்த்தை போடல, ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் அதானா அவர்களுக்கு முக்கியமாக எழுதுகிறார். அதை வாசிக்கின்ற இடங்களிலே மற்ற பிரஜாதிகளை சேர்ந்த விசுவாசிகளும் அல்லது கிறிஸ்தவர்களும் அங்கே இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளது தான். என்ற போதிலும் பிரதானமாய் எருசலேமிலிருந்து அல்லது யூதேயாவிலிருந்து பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்களின் நிமித்தமாக சிதறி போய் இருக்கின்ற இந்த 5 பிராந்தியங்கள், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கி, ஈரான் அல்ல, துருக்கி, அந்த நாட்டிலே இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஒரு செலக்டட் இல்லை, இது ஒரு பெரிய எலெக்ஷன். உங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. முன்னறிவின்படியே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனை கொண்டாடுங்கள், ஆராதியுங்கள், போற்றி பாடுங்கள், கரகோஷம் எழுப்புங்கள், அவரை நீங்கள் பாடி துதியுங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். காரணம், அவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சொத்து சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பிதாவாகிய தேவனை கொண்டாடுங்கள், அவருக்கு நீங்கள் துதிகளை ஏறிடுங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள், அவரை ஆராதியுங்கள். காரணம், அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எப்படி? தம்முடைய கிருபை மிகுந்த இரக்கத்தினாலே. எதை ஆதாரமாய் வைத்து? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. அதை அடிப்படையாய் வைத்து நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இப்படி மறுபடியும் ஜெனிப்பித்ததினால உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன? உங்களுக்கென்று சொத்து, சுதந்திரம் பரலோகத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட சொத்து? அழியாதது, மாசற்றது, ஆடாதது. உலகத்தில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய சொத்துக்கள் தானே. காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகும். தங்கமே அழிஞ்சிருமே, இல்லை தங்கமே உருகி போயிடுமே. 2001ஆவது ஆண்டு நியூயார்க்கில் உள்ள 2 இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது. அது உலகினுடைய ட்ரேட் சென்டர், பெரிய வணிக முக்கியமான 110 மாடி கொண்ட கட்டடங்கள். அவருக்குள்ள இருந்த வைரம், வைடூரியம், அங்கே இருந்த கற்கள், விசேஷ கற்கள், தங்கம், சொல்லி முடியாதது எல்லாம் அன்றைக்கு எரிந்து மண்ணோடு மண்ணாய் போனது. எல்லாம் அழிஞ்சு போகும், காண்கிறவைகள் எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் பரலோகத்தில் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய சொத்து, அது என்ன சொத்துன்னு சொல்லலை, ஆனால் எதுவுமே அழியவே அழியாது. ஆடாத கிரீடம், அழியாத கிரீடம்,
மகிமையுள்ள கிரீடம். சரி, இப்படி ஆண்டவர் வைத்திருப்பது அழியவே அழியாது. எந்த இயற்கை பெரும் சீற்றங்களாலோ அல்லது அக்னியினாலோ அல்லது தண்ணீர்னாலோ எதனாலையும் அழிக்க முடியாது. மனுஷருடைய முயற்சியினால் அழிக்க முடியாது. குண்டு வச்சு தகர்க்க முடியாது. அழியாதது, மாசற்றது. உள்ளேருந்தும் கெட்டு போகாதுங்க. உள்ளேருந்தும் அது தானாக கெட்டு போகாது. பழங்கள் கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்கன்னா தானாகவே உள்ளேருந்து கெட்டு போயிடும். பிறகு அப்போது அப்படியும் கெடாது. அது மாசற்றது, கலப்பு சேர்க்காதது, ஒரிஜினல் எல்லாமே. நோ டூப்ளிகேட்ஸ். எல்லாம் எதுவுமே இல்லை, கலப்பே இல்லை, எல்லாமே உத்தமமானது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வச்சிருக்கிறது வாடாதது. ஆடாதது, ஒரு நாள் அதனுடைய மதிப்பு மங்கவே மங்காது. இப்படிப்பட்ட விசேஷ சொத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்முடைய நம்ம இந்த பூமியில் உள்ள எல்லா விதமான விசேஷத்திற்கும் மதிப்பு மங்குது இல்லையா? பணத்தினுடைய மதிப்பு திடீர்னு மங்கிருது. டாலருக்கு நிகராக இந்தியாவினுடைய மதிப்பு, பணத்தினுடைய மதிப்பு திடீர்னு குறைஞ்சி போச்சு. 86 இருந்துக்கிட்டே இருந்தது, திடீர்னு 88க்கு போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குன்னு தெரியலை. திடீர்னு குறைஞ்சிருது. பணவீக்கம் அதிகரிக்கிறது, பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடுது. தங்கம் அல்லது வெள்ளி இவைகளுடைய மதிப்புகள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் மாறுது. 2 தடவை இப்போ மாறுதான். ஒரு நாளைக்கு தங்கத்தினுடைய விலை 2 தடவை நிர்ணயம் செய்யப்படுகிறது. திடீர்னு இறங்குது, திடீர்னு ஏறுது. காய்ச்சல் மாதிரி தான் போல இருக்கு. சரி, அதுவே காய்ச்சலை உருவாக்குது நிறைய தடவை. ஜீவனுள்ள நம்பிக்கை, இப்படி ஆண்டவர் வைத்திருக்கிற சொத்து, இது நமக்கு கிடைப்பதற்கு, நமக்கு உண்டாவதற்கு இப்போ தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தூர காட்சியாக பார்க்கலாமா? நம்பிக்கை என்பது எதிர்காலத்துக்குரியது. அதை நீங்கள் பார்க்கலாம். பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி உரத்தில் பார்க்கலாம். சிலர் பார்த்துருக்குறாங்க இல்லையா? சிலர் பார்த்துருக்குறாங்க, விசேஷமாக பார்த்தாங்க. ஆபிரகாம் தூரத்தில் அதை கண்டு, அது மாதிரி விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் உள்ள பலரையும் பற்றி சொல்லியிருக்குது. இவங்கெல்லாம் வரப்போகிறத தூரத்தில் பார்த்தாங்க. அதனால இங்கே இருக்கிறது, இங்கே உள்ளது, இதெல்லாம் அது மேலே மனசை வைக்கலை, அவங்க மனசை வசீகரிக்க விடலை அப்படின்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் சாத்தியம் எப்படி ஆச்சு? இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே இது சாத்தியமாயிற்று. சரி, இதனால நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நமக்குன்னு ஒரு புதிய நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்குதே, இது பத்திரமா உங்களுக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வ்டு. இது உங்களுக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யாருமே அதை எடுக்க முடியாது. அது உங்களுக்கே உரியது. அது உங்களுக்கே ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் எப்போ கொடுப்பார்? 5வது வசனத்தை பாருங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுதாங்க நமக்கு சுதந்திரம். அவர் தாங்க நம்முடைய சொத்து. லேவி கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் சொன்னார், மற்ற கோத்திரத்துக்கெல்லாம் சொத்து வசதி, சொத்து பத்திரங்கள்லாம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு நான் தான் சொத்து அப்படின்னு சொன்னார்ல. நம்ம போன வாரம் கூட கவனித்தோம். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர் தான் என்னுடைய சுதந்திரம், நீர் தான் என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர், என் பங்காளி நீர். இயேசுவோடு கூட நாம் உடன் சுதந்திரராக மாறி இருக்கிறோம். 8வது அதிகாரம் ரோமர்களது நிருபத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, இயேசுவோடு கூட நாம் உடன் சுதந்திரவாளிகளாக மாறிவிட்டோம். ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால அவர் அப்பான்னு கூப்பிடுறது மட்டுமில்ல, அப்பாவுடைய சொத்துக்கு நாம் பங்காளியா, சோதரவாளியா மாறுறோம். இயேசுவோடு கூட, இயேசு நம்முடைய மூத்த சகோதரர் போல மாறுகிறார். நாமும் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. கடைசி காலம்னா என்ன? எப்போ கடைசி காலம்? கடைசி காலம் எப்போ ஆரம்பிச்சது? இல்லை ஆரம்பிச்சதா, ஆரம்பிக்கலையா, இனிதான் ஆரம்பிக்க போகுதா? நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சு இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ கடைசி காலம் ஆரம்பிச்சது? எப்போ இயேசு வெளிப்பட்டாரோ
அதுதான் கடைசி காலம். கடைசி காலத்தில் இல்லை, ஆரம்ப நாட்களில் முன்னாடி பங்கு பங்கையாகவும் வகை வகையாகவும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் திருவுளம் பற்றினார். அப்படிப்பட்ட அந்த பிதாவாகிய தேவன் கடைசி காலத்தில் நம்முடைய குமாரன் மூலமாக நம்மோடு கூட திருவுளம் பற்றுகிறார். அப்போ குமாரனை அனுப்பினார்ல, அதான் கடைசி காலம் இல்லையா? யோவேல் சொன்னாரு, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கடைசி காலம் எது? பேதுரு எழுப்பி நின்று சொல்றாரு பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு, யோவேல் சொன்ன கடைசி நாட்கள் இதுதான். அந்த அன்னைக்கு அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் தான் இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க. கலாத்தியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் இருக்குது, காலம் நிறைவேறின போது, கடைசி நாட்கள்ல அந்த நிறைவேறும் போது ஸ்திரீயின் வித்தானவர் இந்த பூமியில் அவதரித்தார். இயேசு இந்த பூமியில மனிதனை அவதரித்ததிலிருந்து அவருடைய 2வது வருகை இருக்குது பாருங்க, அது வரைக்கும் உள்ள காலத்துக்கு என்ன காலம்? கடைசி காலம். விளங்கிச்சா உங்களுக்கு? கடைசி காலம்னா ஈஸியான வரையறை இவ்வளவுதான். இதில் நிறைய நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதை பகுக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்கு, இயேசு இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்ததிலிருந்து அவருடைய 2வது வருகை வரைக்கும் உள்ள காலம் இதுதான் கடைசி காலம். இப்போ நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோன்னு எல்லாம் சொன்னால் அது சரிப்படாது. நம்ம கடைசி நாளில் இருக்கிறோன்னு சொல்கிறத விட, நம்ம கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறத விட, நம்ம கடைசி நொடிகளில் இருக்கிறோம். இது கொடிய காலம், கொடிய காலத்தில். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில். அதே மாதிரி இது நம்ம இருக்கிற காலம் கொடிய காலம், கொடிய காலம். இந்த கடைசி காலத்திலையும் ஒரு சின்ன பிரிவை பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவரை தேடினாலும் நிறைய சாத்தான் இந்த கடைசி நாட்களில் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து என்ன செய்யறான்? தேவனை நேசிக்கிறவங்களை கவிழ்த்து போடுறதுக்கு எல்லா விதமான பலமான முயற்சி செய்கிறான். அதனால தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது சில தீர்மானமெல்லாம் எடுக்கிறீங்க, வேதத்தை இனி ஒழுங்காக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. வெளியே போன உடனே ஒரு காதல் மயக்கம் வந்துடுது, உங்களை பிசாசு வழி தடுமாற செய்கிறான், உங்கள் காலுக்கு வலை விரிக்கிறான், உங்கள் வழியில் கண்ணி வெடி வைக்கிறான். ஏன் இது இப்படி நடக்குது? முன்பெல்லாம் ஒழுங்காக இருந்தாங்களே, இப்பெல்லாம் ஏன் இப்படி அதிகமாக நடக்குது? சவால் நிறைந்த நாட்கள், அவருக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிக உக்கிரத்தோட அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். சாத்தானுக்கு தெரியுதுங்க இந்த காலம் முடிய போகுதுன்னு. ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதனால் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த கொடிய காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமையை சார்ந்து வேத வசனத்தின் பலத்தோடு கூட முன்னேறுவது, எதிர்நீச்சல் இடுவது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்தவோ, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தவோ இயலவே இயலாது. அதுக்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து அருளி செய்திருக்கிறார். மற்றொரு தேற்றவாளன், இயேசு கிறிஸ்து தேற்றவாளன் தான். அவர் நம்முடைய கம்ஃபர்டர், அதோடு கூட அனதர் கம்ஃபர்டர். நமக்கு பாருங்க எத்தனை விதமான உதவி பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். நீங்க பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நீங்க போராட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பலன் பெற்றுக்கொள்றது எவ்வளோ அவசியம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடியினால், கவனிங்க, பளபளப்பா தோன்றுகிற பாவம், கவர்ச்சிகரமாக தோன்றக்கூடிய பல்வேறு உணர்ச்சிகள், இவைகளுக்கு நீங்கள் அடிமையாகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இது. பரிசுத்தத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் கடைசி நாட்கள். ஆகவே இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எவரும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்
என்று யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்பது முக்காலத்துக்கும் உரியது. ஒரு காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு என்பது புதுவாழ்வு பெறுவது. ரட்சிப்பு என்பது மீட்கப்படுவது. ரட்சிப்பு என்பது செத்துக்கிட்டு இருந்த என்ன யாரோ ஒருத்தர் வந்து தூக்கிட்டார். நான் மூழ்கிக்கிட்டு இருந்தேன், என்னை காப்பாற்றினார். somebody saved me. பாவத்தில் அமிழ்ந்து கிடந்தேன், பாவத்தில் மரித்து கிடந்தேன். யாரோ ஒருத்தர் வந்தார். உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் நான் சிக்கி என்னால காப்பாற்ற முடியாம கதர்னேன். எல்லாரும் பார்த்துட்டு போகத்தான் முடிஞ்சது. யாரும் காப்பாத்துறதுக்கு வரல. ஆனா ஒருவர் வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். பார்த்துட்டு தான் போவாங்க. அவங்க குனிஞ்சு தூக்க மாட்டாங்க. அவர் வந்தார், சாக்கடைக்குள்ள இறங்கினாரு, குனிஞ்சு தூக்குனாரு, சாக்கடை அவர் மேல ஒட்டிச்சு. எனக்காக அவர் பாவமானார். என் பாவத்தை அவர் சுமந்தார். சிலுவையில் அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மிகப்பெரிய விலக்கிரயம் கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். நான் தான் என்னை வித்துட்டனே பேய்க்கு. ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். அதற்கான கிரயத்தை அவர் கொடுத்தாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு அந்த கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். என்ன பெரிய விலக்கிரயம் பாருங்க. அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம். ஏங்க அது பரிசுத்தமான ரத்தம். இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் பரிசுத்த ரத்தம் இல்லை. ஆகவேதான் தேவாதி தேவனே மனிதனாக வந்தார். அவர் நம்மள மாதிரி அப்பா அம்மா வயிற்றுல பிறக்கல, அப்பா அம்மா மூலமா உண்டாகல. அவர் கன்னியின் வயிற்றில் அவதரித்தார். ஏன்? அவர் ஏற்கனவே இருந்தவர். அவர் வந்துதித்தார். அவரை யாரும் பெற்றெடுக்கல, அவர் வந்துதித்தார். அந்த அம்மா மேல ஒரு பெரிய பரிசுத்தாவியானுடைய வல்லமை அந்த அம்மா மேல பாஞ்சது. அவள் கர்ப்பமானாள். மரியாள் அவளுடைய குழந்தை அல்ல, யோசேப்பினுடைய பையன் கிடையாது. பேருக்கு இனிஷியலுக்கு ஜீசஸ், ஜே இயேசுவுக்கு பேரு ஜே ஜீசஸ், ஜோசப். மரியாள் இரவல் தாய். அவர் வந்து அவதரித்தார். 33 வருஷம் இருந்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் மரணத்தை வென்று, பாதாளத்தை வென்று, பிசாசின் சேனைகளை வென்று அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மை காப்பாற்றினார். ஒரு காலத்தில் குருடனா இருந்தேன், என்னை திரும்பவுமாய் கண் திறக்க வைத்தார். நான் நோயாளியா இருந்தேன், என் நோயை அவர் சுகமாக்கினார். நான் கடன் பட்டிருந்தேன், மீளவே முடியல. என் கடனை ஒருத்தர் வந்து முழுசா கட்டிட்டு போப்பா விடுதலையா போன்னு சொன்னாரு. அதாங்க ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு. நான் செத்து கிடந்தேன், எனக்கு ஒரு உயிர் கொடுத்தார். மறுபடியும் பிறந்தேன். இப்ப நான் இயேசுவின் குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். அப்படியானா நான் ரொம்ப ஜாக்கிரதையா அவருடைய சுபாவம் எனக்குள்ள வளருவதற்கு, அது என்னை மாற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்றாரு. அந்த சாமி எப்படி சொல்ல முடியும்? நான் பரிசுத்தர்னு சொல்லுமா? நான் கெட்ட வார்த்தை பேசாததினால் என் அருமை மகனே நீயும் கெட்ட வார்த்தை பேசாதே அப்படின்னு சொல்லுமா? நான் சாராயம் குடிக்காததினால் என் அருமை மகனே நீயும் குடிக்காதே அப்படின்னு சொல்லுமா? இயேசு கிறிஸ்து தாங்க இந்த பூமியில வந்து ஒரே ஒருவர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என்ன முன்மாதிரி? அவர் நம்மை மாற்றுகிறார். நீங்க மாறலன்னா உங்கள்கிட்ட அடிப்படையாக நீங்கள் மதத்தில் சேர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இயேசுவோட சேர்ந்து நடக்கலை, அதனால தான் நீங்கள் மாறாமலே இருக்கிறீங்க. மாறணும். மாறுறதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் மாறணும்னு நினச்சி பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நீங்கள் புதிய வெளிப்பாடுகளை கண்டுபிடிப்பீங்க. அகோர குணங்கள் உங்களுக்குள்ளேருந்தே பொங்கி வருகிறத நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஆமாம், அடுத்தவங்களுடைய குறைய கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லைங்க, அது ரொம்ப ஈஸியான வேலை. அது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற திறமை வந்துடும்.
ஆனால் யார் ஒருவன் தன்னுடைய குறைகளை கண்டுபிடிக்க தெளிவாய் கற்றுக்கொள்ளுகிறானோ, தன்னுடைய காரியங்களை, தனக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை காணக்கூடிய ஒரு கண்கள் இருக்குமானால், அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். மற்றவங்களை விட தனக்குள்ளது இருக்கிறதா எவ்வளோ பயங்கரங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க அவங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, எப்படி சொன்னாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? என்ன சொல்றாரு? எப்போதுமே மற்றவங்களிடத்தில் இருக்கக்கூடியதை விட எனக்குள்ள இருக்கிறது தான் கொடுமையானது, பெரியது, பயங்கரமானது. அதுக்கு எதிராக நீ கோவப்படு, அதை பார்த்து நீ அதிர்ச்சி அட, அதுக்காக அழு, அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேளு. ஆனால் நமக்கு எவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க மேலே உள்ள குறை பெருசாக தெரியும் இல்லையா? ஆனால் பெருசு நம்மக்கிட்ட தான் இருக்குது. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொன்னார். பேதுருட்ட சொன்னாரு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. ஆக இந்த ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ரட்சிப்பு, நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்க, இயேசுவே என்னை ரட்சியும்னு கேட்டீங்க, இயேசு உங்களை ரட்சித்தார். அந்த அனுபவம்ங்க, அது கிறிஸ்தவம் என்பது அனுபவம். அது கிடைச்சதா உங்களுக்கு? கிடைச்சதா? ஆண்டவர் ரட்சித்தார், ஆண்டவர் ரட்சித்தார். கிறிஸ்தவ சூழ்நிலையில் இருக்கிறதுனால இல்லை, ரட்சிப்பு என்பது திட்டவட்டமான அனுபவம். இயேசு என் பாவத்தை மன்னிச்சார், எனக்கு ஒரு பரலோக சந்தோஷம் கிடைச்சது. உங்களுக்கு இருக்குதா? பார்த்துக்கிடுங்க. அது கடந்த கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது. கடந்த கால ரட்சிப்புல கர்த்தர் என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். பாவ தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. நோ மோர் கண்டம்னேஷன். கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு இனி ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. So God has relieved me, saved me from the penalty of sin. பாவத்தின் அந்த தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். புதிதாகி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மனசு புதிதாகிறது, மறுரூபமடைகிறது. நம்முடைய பழைய மனுஷன் உடம்பு நாளுக்கு நாள் பலவீனப்பட்டாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதாங்க நிகழ்கால ரட்சிப்பு. இப்போ என்ன நடக்குது? பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்குறாரு. பாவம் என்ன நெருக்குது, பாவம் என்ன வசீகரிக்குது, பாவம் பிசாசு என்ன தூண்டுறான். என்னுடைய பழைய மாமிசம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிறவி குணம் என்ன இணங்க சொல்லுது. நல்லா தான் இருக்கும், இது சரியா இருக்கும், கொஞ்ச நேரம் தானே, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் இது வயசுக்குள்ளாரு, இது எல்லாரும் இப்படித்தான் இருந்திருப்பாரு, தப்பு அப்படின்னெல்லாம் எனக்குள்ள சொல்ற ஒரு பழைய குணம் இருக்குது பாருங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்குறாரு. பரிசுத்தாவின் வல்லமையினால நான் பாவத்தின் வல்லமையை ஜெயிக்க முடிகிறது. அதாங்க நிகழ்கால ரட்சிப்பு. இது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பயத்தோடு நடக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறீங்களா? ஏதோ ஒன்று தெரியாதனமாக பேசிட்டா கூட, ஆண்டவரே அறிவில்லாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஏதோ நெருடலாக இருக்குது என் மனசுக்குள்ளே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சவுலுடைய சால்வையை தான் தாவீது வெட்டினாரு, முதுகில் குத்தி போடுவார் எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்லி விசிலடிக்க ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவர் குனிஞ்சு சொருக போகிறார் கத்திய அப்படின்னு பார்த்தா சும்மா லேசாக அதை வெட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அது கூட அவருடைய மனசை அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஐயோ, நான் இப்படி என்னுடைய ராஜாவுடைய வஸ்திரத்தின் சால்வையினுடைய ஒரு புறத்தை வெட்டிட்டேனே. ஒரு காலத்தில் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாச்சே, அவன் மேலே கை போட்டணும். அடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதில் ஏதேனும் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நம்மை மாற்றுகிற ஆண்டவர் நிகழ்காலத்தில் அநேக விஷயங்களில் தவறாம, வழுக்காம, சறுக்காம என்னை பிடிச்சுக்கிறாரு. ஐயோ, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உடைய கிருபை என்னை தாங்குகிறது. சறுக்குதே ஆண்டவரே, சொல்லுங்க, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க, இந்த கெட்ட சிந்தனை எனக்கு வந்துகிட்டே இருக்குது.
செல்போனில் இதெல்லாம் ஆபாசம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு அதை நோண்டுனா உடனே வருது. அதே தான் வருது, வரிசையாக வருது, அமோகமாக வருது. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. அதுதாங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படுறது. ஹலோ, கேக்குதா? இன்னைக்கு ரட்சிக்கப்படு. இன்னைக்கு அனுதினம் அனுதினம் அனுதினம். குளிச்ச தண்டை குளிச்சாச்சு, அடிக்கடி காலை கழுவிக்க, முகத்தை கழுவிக்க, அதுதானே அடிக்கடி அழுக்காகுது. இயேசு கிறிஸ்து சொல்லலையா, ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டா திரும்ப இப்ப தேவையில்லப்பா நீ குளிக்கணும்னு, அடிக்கடி கழுவிக்கோ. ஞானஸ்நானம்லாம் எடுத்தாச்சு, அடிக்கடி கழுவிக்கோ. அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லு, சீர்படுத்திக்கோ, சரிப்படுத்திக்கோ, பரிசுத்தப்பட்டுக்கோ. பாவத்தின் வல்லமையிலிருந்து, the power of sin, ஆண்டவர் அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இன்னொரு ரட்சிப்பு இருக்குது, பாவத்தின் சன்னிதானத்திலிருந்தே ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த பூமியில பாவம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கறதுல எத்தனையோ தீமையான காட்சிகள் இருக்குது, எத்தனையோ படங்கள், எத்தனையோ விஷயங்கள், எல்லாம் மீம்ஸும் போடுறாங்க, நிறைய கேலி சித்திரங்கள், கேலி கதைகள் எல்லாம் போடுறாங்க. எல்லாம் சினிமாவில் உள்ளதான் எடுத்து எடுத்து மாட்டுறான். நியூஸ் பார்த்தா 10 தடவை இடையில குறுக்கிட்டு விளம்பரம் காமிக்கிறாங்க. விளம்பரமும் சினிமாவில் இருந்தால் வருது. எப்படிங்க நான் கட்டை மூடுறது? எப்படிங்க டிவியை உடைச்சிடலாமா? என்ன செய்யறது? இதுதான் பாவ சன்னிதானம். சில நேரம் நான் நினைப்பேன், நம்ம கடையில் போய் காலையில் ஜாமான் வாங்க போனால் ஊதுபத்தி கொளுத்தி, அப்புறம் இது எலுமிச்சம்பழத்தை வெட்டி செந்தூரம் போட்டு அதை 2ஆ வகுந்து, நம்ம வகுத்த வகுக்கிற மாதிரி அவன் வந்து அதை முன்னாடி வச்சு யாருக்கு சூனியம் வைக்கிறானே தெரியல. இதையெல்லாம் வச்சு அப்புறம் அங்கே காமிச்சு இங்கே காமிச்சு சுற்றி வந்து, ஐயோ இவர் ஓமா இவ்வளவு பக்தியாக கும்பிட்டு அது பிறகுதான் நமக்கு என்ன கொடுப்பாரு? அதை தானங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதைத்தான் சுத்திகரிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்குது. ஐயோ நம்ம சுவாசிக்கிற காற்று கூட எல்லாம் இதுதான் போல இருக்கே. ஊரே கொண்டாடுது. விக்கிரகாராதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆகவே நீ என்ன செய்யணும்? கடையில் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காத, இது நீங்க ஊதுபத்தி கொடுத்துனீங்களா, இது நீங்க கும்பிட்டு தான் கொடுக்குறீங்களா, இன்னைக்கு நீங்க போட்டோ, இதெல்லாம் கேட்காத. வாங்கிட்டு வா. கேட்க போனா எங்க போய் கிடைக்குது? வாங்கிட்டு வந்து எல்லாம் சமைச்சு நீ சுத்திகரித்து சாப்பிடு. ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல். சுத்திகரிக்க ஆண்டவர்கிட்ட கேளு. பொல அள்ளி போட்டுறப்படாது தால. புரியுதா? வெட்டி 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 வீசிக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் நிதானம் சொல்லும் போல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவர் இதை செஞ்சு காமிச்சார்ல, அவரும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் கொடுத்தார். நமக்கு ஒரு முன்மாதிரி தான். என்னதான் பசியா இருந்தாலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிரு. சுருக்கமாக இருக்கட்டும், பெருக்கமான ஒரு ஜபம் இல்லை நான் சொல்றது. அப்போ தேசத்துக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரேன்னு டெல்லியில் ஆரம்பிச்சு குமரி எண்ணெய்க்கு வந்து சேர்றது, குமரி முனைக்கு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஆனாலும் ஒரு சின்ன நன்றி உள்ள ஒரு ஜபம் ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கணும். பரிசுத்தத்துக்காக கேட்கணும். ஐயோ நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒருவேளை இப்படியெல்லாம் பல சூழ்நிலையில் இருந்தானே வருது. எதைத்தான் கும்பிடாம செய்கிறாங்க. விதைக்கும் போது கூட கும்பிட்டு விதைக்கிறாங்க, பூஜை பண்ணி விதைக்கிறாங்க, நல்ல நேரம் பார்த்து விதைக்கிறாங்க, நல்ல நாள் பார்க்குறாங்க. தப்பிக்கிறது எப்படிங்க? ஆனாலும் நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இவைகளால் கரைபடாதபடிக்கு நம்ம காத்துக்கணுமே. ஆக கவனமாக இருக்க வேண்டியது. ஒரு காலம் வரும், ஆண்டவர் நம்ம இதிலிருந்தெல்லாம் சுத்தமாக நம்மளை கடைசி காலம் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துக்கு அவர் கொண்டு போக போகிறார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய வானம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். நீதிவாசமாக இருக்கிற ஒரு புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்குவார். அங்கே நீதி நேர்மை இருக்கும். சின்ன பிள்ளை கூட பாம்புனுடைய வலையில் கை போடுமாமே, ஒன்றும் செய்யாதான். என்னுடைய இடத்துல எங்கே வந்து யாரும் ஒருத்தரையும் சேதப்படுத்த மாட்டாங்க. அன்னைக்கு நம்முடைய ஈட்டியெல்லாம் நமக்கு மண்வெட்டியாக மாற்றி அடிச்சுக்கலாம். ஆக்கப்பூர்வமான தொழில் தான் இருக்கும், ஆயுதங்களாக மாற்ற மாட்டோம். என்ன மாற்றம் இல்லை? ஓனாயும் ஆடும் ஒன்றா சேர்ந்து மேயும், சிங்கமும் கரடியும் மாடும் ஒன்றா சேர்ந்து மேயுமாமே. எல்லாம் புல்ல மேயும், ஒன்று மேயாது. என்னுடைய எல்லை எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இருக்க மாட்டாங்க.
அப்படி ஒரு நேரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அது வரைக்கும் நம்ம இந்த சூழ்நிலையில தான் இருக்க போகிறோம். அதனால் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கடந்த காலம், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை நிகழ்காலம், பாவத்தின் சன்னிதானத்திலிருந்து விடுதலை, த பிரசன்ஸ் ஆஃப் சின், அதிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, இதெல்லாம் திடீர்னு ஆண்டவருடைய மனசில் தோன்றின எண்ணம் இல்லை. இதெல்லாம் முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே திட்டமிடப்பட்டவைகள். நாட் an after thought. திடீர்னு ஆண்டவருக்கு ஏதோ திடீர்னு ஒரு சூழ்நிலையில் இப்படி யோசிச்சு புதுசாக யோசிக்கிறாரு. நம்ம தான் புதுசாக யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி புதுசாக யோசிக்கல. இது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற prepared. இதெல்லாம் திட்டமிடப்பட்டவைகள். ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உங்களுக்குன்னு அந்த பிரதிபலன்கள், நிறைய பலன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன இருக்கலாம்? புதிய புதிய பட்டமாக இருக்கலாம். நேற்று நிறைய பேருக்கு விருது கொடுத்தாங்களே தமிழ்நாட்டில் விருது கொடுத்தாங்க. நிறைய பேர் முதலமைச்சர்கிட்ட வாங்கினாங்க. அது ரொம்ப கண்ணியத்துக்குரியது. அவங்களுக்கு பல கலைமாமணி விருது அப்படி இப்படின்னு எல்லாம் கொடுத்து புதிய அடைமொழியெல்லாம் கொடுக்குறாங்க. பரலோகத்தில் ஆண்டவர் நிறைய பட்டங்கள், பதவிகள், உயர்வுகள், பாராட்டுகள் நிறைய வச்சிருக்கிறாருங்க. நிறைய வச்சிருக்கிறார். கிரீடங்கள் இல்லை, எத்தனையோ விசேஷங்கள், வினோதங்கள் நிறைஞ்சது பரலோகம். பரலோகம் ரசிக்க 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 எப்பவுமே புதுமையாக இருக்கக்கூடிய இவ்வளோ மேன்மையான இடம். அது ஒளிமயமான நாடு. அங்கே இருளே இல்லை, அங்கே சூரியன் சந்திரன் தேவையில்லை. இயேசு ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருப்பார் இல்லை. எப்பவும் அவருடைய சமூகத்தில் நம்ம நடப்போம். எங்கேருந்து பார்த்தாலும் அவரை பார்க்கலாம். யாருக்கும் தடை இல்லாமல் அவருடைய முகத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம விசுவாசத்தில் ஆராதிக்கிறோம். அன்றைக்கு முகமுகமாக நம்ம பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தூரம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவர் உங்கள் கூட இருப்பார், நீங்கள் அவர் கூட இருப்பீங்க இல்லை. அவர் பக்கத்தில் உங்களை உட்கார வைக்க போகிறார், உங்களை தூணாக்க போகிறார். என் ஆலயத்தில் நான் அவர்களை தூணாக்குவேன், புதிய நாமத்தை கொடுப்பேன், வெண்கற்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனையோ விதமான விசேஷங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்தில். ஆனால் இந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்தை நீங்கள் கரெக்டாக போய் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை காக்கிறார். இதுதாங்க விசேஷம். ஆண்டவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். 2 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேலிருந்து என்ன பாதுகாப்பு தெரியுமா? என்ன பாதுகாப்பு? தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. யூ ஆர் கார்டட், யூ ஆர் ப்ரொடெக்டட் பை த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையினால பாதுகாக்கப்படுறீங்க. நீங்க தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். இன்னொரு பாதுகாப்பு என்ன தெரியுமா? இது மேல இருந்து. இன்னொன்று ஹரிசாண்டல், ஒன்று வெர்டிகல், மேல இருந்து நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. இன்னொன்று விசுவாசத்தினாலே. 2 பாதுகாப்பு இருக்கு. 2 பாதுகாப்பு. அதை கொஞ்சம் கவனிங்களேன். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, by the power of God. தேவனுடைய பலம். பவர் அப்படிங்கிறது டுனாமிஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. அதுன்னா வெறும் சக்தி இல்லைங்க, வெறும் சக்தி இல்லை. இப்போது ஜென்ரேட்டரில் நம்ம ஆன் பண்ணால் அந்த ஜென்ரேட்டர் ஓடும்போது கரண்டெல்லாம் எரியும். அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் அதுக்குள்ளே டீசலோ பெட்ரோலோ ஊற்றினா தான் அது ஓடும். இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஒன்றுக்கு அது அதுக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. அதனால தான் அவ்வளோ பெரிய மிஷின் அதெல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட் இல்லைன்னா அது வேறு போயிடும். அது தேஞ்சு போச்சுன்னா அதை மாற்றணும். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற பவர், டுனாமிஸ் அப்படிங்கிறது இன்ஹெரண்ட் பவர். அதாவது வெளியிலிருந்து யாரும் எதையும் போட்டு அதனால உருவாக்கப்படுகின்ற சக்தி பிற கொஞ்ச நேரம் பொறுத்து மாறி போகிற சக்தி அல்ல. இது தேவனுடைய வல்லமை, தேவனுக்குள்ளிருந்து வருகிற வல்லமை. ஒருவருக்குள்ள இருக்குது சக்தி. தேவனுடைய பலத்தினால் பாதுகாப்பு. சர்வ பூமியின் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர், இல்லாதவைகளை இருக்கிறை போல அழைக்கிறவர்,
ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தையும் உருவாக்கினவர். உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாரு, உண்டாயிடுச்சு. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தம்முடைய வல்லமையினால உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். ஏதோ நீங்க பல்ல கடிச்சு உங்க பக்தியினால, உங்க ஜபத்தினால, நீங்க எத்தனை மணி நேரமோ ஜெபம் பண்றதுனால, உங்க உபவாசத்தினால நீங்க நடக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, இதை நீங்க அடிப்படையா வச்சுக்கணும். தேவனுடைய பலத்தினால் காக்கப்படுகிற உங்களுக்கு, உங்க மேல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு தேவன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். துருகம்னா டவர், பெரிய கோபுரம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். உன்னை துரத்துற பிசாசு, உன்னை துரத்துற பாவ இச்சைகள், உங்க சரீரத்தோடு போராடுகிற பலவிதமான இச்சைகள். 1 பேதுருவில் தானே இருக்கீங்க. கொஞ்சம் கவனிங்க. கீழே 2வது அதிகாரம் 11வது வசனம், 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகு. ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற மாமிச இச்சைகள், உன்னை பாடாப்படுத்துகிற மாமிச இச்சைகள். இல்லை, ஒரு இடத்துல நான் வாசித்தேன், 7 நொடிக்கு ஒரு தடவை செக்ஷுவல் சிந்தனை வந்துகிட்டே இருக்கான் மனுஷனுக்கு. 7 நொடிக்கு ஒரு தடவை. என்ன குப்பை மனசுக்குள், எவ்வளோ குப்பை வந்து விழுது, எவ்வளோ குப்பையை நம்ம பார்க்குறோம். என்னமெல்லாம் எண்ணங்கள் வருது. என் உணர்வு கெட்டது, நான் பார்க்க விரும்புறது கெட்டது, நான் கேட்க விரும்புறது கெட்டது, நான் யோசிக்கிறது கெட்டது, எல்லாமே கெட்டது. கெட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த கெட்ட குணத்தோடு நம்ம ஒட்டி பிறந்துட்டோம். ஆண்டவர் கிருபையா நம்மை ரட்சித்து அதை கீழடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த பாவத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ள பார்க்கும் போதெல்லாம் ஏன் மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கக்கூடிய, நான் ரகசியமா ஜன்னல் வழியா எங்கேயாவது ரசிக்கிறேனா? யாரையாவது உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இந்த வேத வசனத்தை சொல்லி என்னை எச்சரிக்கிற ஒரு தேவ வல்லமை. என் கால்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணி, ஆண்டவரே கண்ணியா இருக்குதே, பலவிரிச்சிருக்கானே சாத்தான், என்னை அதிலிருந்து விலக்கி நடத்தி செல்லுகிற சாத்தான், எனக்கு வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அவர் அழைத்து செல்லுகிறார். என்ன வல்லமை! உங்களுடைய தாங்கும் சக்தி அவருக்கு தெரியும். உங்களுடைய பலவீனம் அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்பட இடம் கொடாமல். ஒரு நாள் சொல்லிடாதீங்க, என்னால் அந்த சூழ்நிலையிலங்க என்னால் தப்பிக்கவே முடியலை, அதனால தாங்க எனக்கு தலை சுத்து வந்துருச்சு, நான் எப்படியோ விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒருபோதும் அவர் இடம் கொடுப்பதில்லை. சோதிக்கப்படும் போது அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழியையும் போக்கையும் அவர் உருவாக்குகிறார். தேவனுடைய வல்லமையினால் காக்கப்படுகிற உங்களுக்கு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். தாவீது சொல்றாரு 16வது சங்கீதத்துல, கண்மணி போல் என்னை காத்தருளும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கேன். ஐ ஆம் தை ஷீல்ட் அண்ட் யுவர் கிரேட் ரிவார்ட், கிரேட்டஸ்ட் ரிவார்ட். ஆபிரகாமுக்கு சொல்றார். எப்படி ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய கேடகமா இருக்கிறார் பாருங்க. இல்லை, வேதவாக்கியம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை கேடகமுமாகும். தாக்குறதுக்கு ஆயுதம் தான் பரிசை, தடுப்பதற்கு ஆயுதமாகவும் அதே இருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவருடைய வல்லமை உன்னை பாதுகாக்குது. நீயா நிற்கிறேன்னு நினைக்கிறியா? பல்ல கடிச்சு சுய ஒழுக்கத்தினால, கட்டுப்பாடுனால நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, கர்த்தருடைய தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு,
இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. இந்த காக்கப்படுகிற ப்ரொடெக்டட், இதுக்கு கிரேக்க மொழியில் பேரியோ அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. PHROUREO அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு 4 இடத்துல வந்திருக்குதுங்க. புதிய ஏற்பாட்டில் இதே வார்த்தை 4 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று இது என்ன வார்த்தை தெரியுமா? அதை படிக்கும்போது இது இராணுவத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. பாருங்க, இராணுவத்தில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்பதற்கு 2 கொரிந்தியர், இந்த வார்த்தை எங்கே வந்திருக்குதுன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 11ல் 32வது வசனத்தில் எழுதியிருக்குது. 32, தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் காத்தான் காத்தான். பாருங்க, இராணுவத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. அப்போ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் கொடுக்கின்ற இராணுவ பாதுகாப்பு இது. நம்முடைய கர்த்தருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். சேனைகள்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சேனைகளின் கர்த்தர்னா என்ன? இராணுவத்தின் ஆண்டவர். இராணுவத்தின் ஆண்டவர். அவரிடத்துல தூதர் சேனைகள் மட்டும் இல்லைங்க, நிறைய அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. அதில் ஒன்று இறங்கி வந்துச்சு தெரியுமா? எலியாவை கொண்டுட்டு மேலே போக அக்கினிமயமான ரதம் ஒன்று இறங்கி வந்தது. அதில் அவர் நல்லா ஏறி உட்காந்து நிம்மதியாக சாஞ்சு உட்கார அப்படி பறந்து போயிட்டாரே. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெரிய சேனை இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர், த காட் ஆஃப் ஆர்மி. சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தம் செய்யாமலே தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் எதிரிகளை அழிப்பார். கடைசி நாள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்குறார். இராணுவத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. இன்னொரு இடத்துல கலாத்தியர் 3, அங்கேயும் இந்த வார்த்தை வந்திருக்குது. அடுத்தது தான் கலாத்தியர். 2 கொரிந்தியருக்கு அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே, அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்களில் வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அண்டர் த கஸ்டடி. போலீஸ் ஸ்டேஷனில் கைதியை கொண்டு போய், திருடனை கொண்டு போய், பிக் பாக்கெட் அடிக்கிறவனை கொண்டு போய், ட்ரௌசர் கொள்ளையனை கொண்டு போய், ஓமுடி திருடனை கொண்டு போய், செயின் ஸ்நாச்சர்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? கஸ்டடியில் வைக்கிறாங்க. அப்படி புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் பழைய சட்டத்திட்டங்களுக்கு கீழே நாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அண்டர் த கஸ்டடி ஆஃப் த லா, ஓல்ட் லாஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அதிலிருந்து விடுவித்தார் விசுவாசத்தினாலே. அதை செய்கிறவன் அதனால பிழைப்பான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இதன்படி செய்கிறவன் எவன் செஞ்சான்? ஒருத்தரும் செய்ய முடியலை. செஞ்சு பார்த்தாங்க, வலிக்கு விழுந்தாங்க. அதனால அதை யாரையும் பூரணப்படுத்த முடியலை. அதான் பழைய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து வந்தார், அதை முழுசாக நிறைவேற்றினார். வழுக்காமல் விழாமல் அவர் முழுசாக நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் அவர் வந்த உடனே பழைய சட்டம் சொன்னது போல் 8ஆம் நாள் கொண்டு போய் விருத்த சேதனம் செய்கிறதுக்கு அவர் ஒப்புக்கொண்டார். அவர் கொடுத்த சட்டம் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. ஆலயத்தில் கொண்டு போய் டெடிகேஷன் சர்வீஸ் வச்சு, அப்போவே ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கல, தேவனுக்கு அர்ப்பணித்தார். இதெல்லாம் மோசையின் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தோ அதை முழுசாக நிறைவேற்றி அதன்படியே நடந்தார். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், இது எழுதியிருக்குது. நிறைய பேர் தாய் தகப்பனை கனம் பண்ணுறதில்ல. மாமியாரை சீப்போங்கிறது. ஒரே வீட்டில் குடியிருந்தால் ஆகாது, நீ நான் இப்போமே டிவோர்ஸ் வாங்கிக்கிடுவோன்னு சொல்லி மாமியார் மருமகளும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஒரே வீட்டில் வாழலாம், பொறுமையாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். சின்ன முட்டல் மோதல் வந்தாலும் காயம் இல்லாமல் தொடர்ந்து முன்னேறலாம். புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற அன்பின் ஆவியானவர், பொறுமையின் ஆவியானவர் இல்லை,
இயேசு கிறிஸ்து சொல்லி தர்றார் பாருங்க. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமா, அது உயிரோட்டமா மாறிடுது. சண்டையே வராது, பிரச்சனையே வராதுன்னு எல்லாம் சொல்லலை. ஐயோ, சண்டை பிரச்சனை எல்லாம் நிஜமானது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை பிரச்சனை நிஜம், மாமியார் மருமகளுக்குள்ள நிஜம், கொடுக்கல் வாங்கல வர நிஜம். ஆனா இதுலெல்லாம் நம்மை மாற்றுகிற ஆண்டவர், நம்மை கற்றுத்தருகிற ஆண்டவர், திருத்துகிற ஆண்டவர் கூட இருந்து அவருடைய வல்லமையினால் நம்மை மாற்றுகிறார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய சிந்தையை புதிதாக்குகிறார். நம்ம ஒரு காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சட்ட திட்டங்களுக்கு கீழே காவல் பண்ணப்பட்டிருந்தோம். ஆயா மாதிரி இந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் பிள்ளைகளை பிடிச்சி வைக்கிறது. அப்பா அம்மா 4 மணிக்கு வந்தா, ஐயோ, அது வரைக்கும் 4 பக்கமா அப்படி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா இங்கே போய் பிடிக்கிறேன்னு சொல்லி அங்கே வலிக்கு விழுந்து, இங்கிட்டு ஓடி போய் அங்கே தடிக்கு விழுந்து, ஐயோ, அந்த அம்மாவுக்கு 10 நாள் லீவு. பிறகு அப்பா அம்மா வர்ற வரைக்கும் ஆயா படுற பாடு, அதுதாங்க பழைய ஏற்பாடு. இப்போ அப்படி இல்லை, இது மேலானது வந்துருச்சு. நம்ம ஆயாவுக்கு கீழே கட்டுப்பட்டு இல்லை, காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அண்டர் த கஸ்டடி, ஆயாவுடைய கஸ்டடியில் இருந்தோம். இப்போ அப்படி இல்லை பாருங்க. இதெல்லாம் இராணுவ வார்த்தை. இன்னும் 2 இடத்துல வந்திருக்கு. அதுல ஒன்று இப்போ ஏற்கனவே சொன்னதுதான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காவல் அபாரமானது. சேனைகளின் கர்த்தர் உங்களை எவ்வளவெல்லாம் பாதுகாக்கிறார். இல்லை, 1-2 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கிறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? நீங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. சங்கீதம் 121 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை சொல்லுங்க 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 தள்ளாட ஓட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். சாமியெல்லாம் உறங்குங்க. ஐயோ, அது தூங்கி வலிஞ்சு, அது தூங்கி விழுந்து, அப்புறம் அது திரும்ப தூக்கி அந்த கோபுரத்து மேலே உட்கார வைக்கணும். அதுக்கு காது கேட்காம போயிடும், தூக்கத்தில் காதெல்லாம் அடைஞ்சு போயிடும், அப்புறம் மணி அடித்து கூப்பிடணும். அதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதோ தூங்குவதோ இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்தார். அதனால நீ நாள் பார்க்கக்கூடாது, நட்சத்திரம் பார்க்கக்கூடாது, சகனம் பார்க்கக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அவர் எப்படி ஒன்றை பார்ப்பார்? நீ தான் இது மேலே நம்பிக்கை வச்சிருக்கிய. இதெல்லாம் நம்ம விட்டு வந்த சாபக்கேடு. இதை திரும்ப தொடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யக்கூடாது. ஒவ்வொரு தடவை யோசிக்கணும், இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஊரார் செய்கிறாங்க, உலகத்தார் செய்கிறாங்க, அந்த வழக்கங்களை நீ பின்பற்றாத, ஜாக்கிரதையாரு. இதெல்லாம் பார்க்காத. இது மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் உன்னை எப்படி காப்பாரு? நீ அதுக்கிட்ட தான் போய் கேட்கணும். பிறகு நல்ல நேரம் பார்த்தானே செஞ்சேன், எனக்கு எதுக்கு நாசமாக போச்சு அப்படின்னு நீ கேட்கணும். ஏன் உனக்கு 7.5 வந்துச்சு சனியே? நீ தான் கேட்கணும். நீ ஏதாவது சனியனை தேடி இருப்ப. கர்த்தர் உன்னை காக்கிறது. பகல்ல வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவே காப்பார். உன் ஆத்துமாவே காப்பார். என்ன வைராக்கியம்! உன் ஆத்துமா. அதனால தான் உங்ககிட்ட இருந்து கிசுக்கிறாரு. நீங்க கவனிச்சது இல்லையோ? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். எனக்கு கேட்குது. எப்போ கேட்குது? ஆண்டவரே, நான் மலம்புழ போகலாமா வேண்டாமான்னு கேட்டால் அப்போ கேட்கல, நானாக தான் தீர்மானிச்சுக்கிட்டேன். கேட்டெல்லாம் அப்படியே அப்பட்டமாக ஒவ்வொரு நுனி கூட நான் அவர்கிட்ட கேட்டு தான் செய்கிறேன்னு எல்லாம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதெல்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்குள்ள பாவரசனைகள் வரும்பொழுது என்னை விடாமல் துரத்துற ஒரு சத்தம் இருக்குது எனக்கு. அதை நான் அனுபவிக்கிறேன். நான் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். அந்த சத்தம் நான் கேட்குறேன். நீங்கள் கேட்குறீங்களா? அதுதான் கர்த்தர். அவருடைய ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார், என்னை பாதுகாக்கிறார். நீ இதில் உட்காராதங்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராது சொல்கிறாரு. எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். என் தீர்மானங்கள்லாம் சில நேரங்களில் நிறைய சிரமமாகுது. ஆனால் பரிசுத்தத்துக்குரிய காரியம் ஒன்றும் தடையில்லாமல் அவர் பேசு.
என் சிந்தனையில் ஒரு அசுத்தம் வரும்போது அப்பவுமே உணர்த்துகிறார். இதனால தான் நான் பரிசுத்தமாக கழுவி 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 எழுப்பி ஓடுறதுக்கு உதவியாக இருக்கு. அவர் உன்னை காக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு பாருங்க, என்ன பெரிய பாதுகாப்பு நமக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் 15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, கெட்டு போகாமல். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ அவன். எவன் வேணாலும் விசுவாசிக்கலாம், ஆனா விசுவாசித்தவன் தான். எவன் மறுபடியும் பிறந்தானோ அவன் தான். எவன் இயேசுவின் மேல விசுவாசம் வச்சானோ அவன் தான். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, கெட்டே போக மாட்டீங்க. கெட்டு குட்டிச்சவராகிறதே இல்லை. கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை நம்மக்கிட்ட வரவே வராது. நீங்க மென்மேலும் உயர்வீர்கள், நிலைத்திருப்பீர்கள், வளர்வீர்கள், உறுதியாயிருப்பீர்கள். நீதிமான் அனே போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல வளருவான். அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறவர்கள் உயர்விலே வைக்கப்படுவார்கள். பாருங்க, இன்னொரு வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா 6ஆவது அதிகாரம் 39வது வசனம், யோவான் 6:39. யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஒருவர் கூட தெரியாதனமா கூட அவருடைய சொலவிலிருந்து நீங்க விழவே மாட்டீங்க. ஒருவர் கூட கெட்டு போகாமல். ஹலோ, உனக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாத்தியா? நீ கெட்டு போகாம உன்னை நான் பாதுகாக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில், சிமோனே சிமோனே, பிசாசு உன்னை சுலகிலே புடைக்கும் வண்ணமாய் உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீங்க ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்க சறுக்கும் போது, ஒவ்வொரு முறையும் நீ குடிக்கும் போது, ஒவ்வொரு முறையும் நீ கெட்ட வார்த்தை பேசும்போது, ஒவ்வொரு முறையும் நீ செல்போனில் ஆபாசங்களை பார்க்கும்போது, மெசேஜ் அனுப்பும்போது, ஐயோ என் மகனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் சிந்தின ரத்தம், அதனால அவன் மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க, பொறுங்க. இந்த வருஷமாகிலும் இது கனி கொடுக்கும். இன்னும் நான் கொத்தி உரம் போடுறேன், இன்னும் ஒருவேளை இந்த வருஷம் பலன் கொடுக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒரு தோட்டக்காரர் ஒருவர் இருக்கிறார். பார்த்தீங்களா? ஒருவர் கூட இழந்து போக மாட்டேன், அவர் வைராக்கியமா இருக்காரு. இன்னொரு வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:28வது வசனத்தை பாருங்க. யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவர் பறிக்க முடியாது. ஒரு நாள் கெட்டு போகாது. ஒரு நாள் ஒருவரையும் உன்னை என் கையிலிருந்து பறிக்க முடியும். எவ்வளவு பெரிய உத்தரவாதம்! ஹலோ, ஒரு நாளும் ஒருவர் உங்களை இயேசுவின் கரத்திலிருந்து பறிக்கவே முடியாது. பறிக்க முடியும். எவ்வளவு பெரிய உத்தரவாதம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நீ எவ்வளவு பலத்த ஒரு கையின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள் பாருங்க. நீங்க பலத்த அந்த கரத்தில் ஓங்கிய புயம், பலத்த கை, அதில் தான் உங்களை ஆண்டவர் வச்சிருக்க. ஒருவர் கூட பறிக்க முடியாது, பிடுங்க முடியாது. உற்சாகமாக இருங்க. உங்களுக்குன்னு வைக்கப்பட்டதெல்லாம் உண்மையானது, உறுதியானது. அதுக்குன்னு உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறாரு. உங்களை ஒரு காலம் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதை ஒரு நாள் விட மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை பாருங்க. யோவான் 17:11வது வசனத்தை பாருங்க. 17:11, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, எப்படி அவர் ஜெபம் பண்றார் பாருங்க. ஏற்கனவே இயேசு ஜெபம் பண்ணி ரிசர்வ்ல வச்சுட்டு போயிருக்கிறார் இந்த ஜெபத்தை. இந்த ஜெபம் இன்னைக்கும் நிலுவையில் இருக்குது, கரண்ட்ல இருக்குது. இந்த ஜெபம், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இயேசு ஜெபம் பண்ணி அதை இன்னைக்கும் லைவ்ல வச்சிருக்கிறாருங்க. பிதாட்ட ஜெபம் பண்ணார் இங்க இருக்கும் போதே.
உங்களுக்காக ஏற்கனவே பண்ண ஜெபம் நிலுவையில் இருக்குது. அது பிதாவின் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால நீ சருகாம, நீ விழுந்து போகாம உன்னை பாதுகாக்க வைராக்கியம் உள்ள கர்த்தர் உன்னை தூக்கி தூக்கி எடுக்கிறார். 15 பாருங்க, 11 வாசம் 17, 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இது உங்களுக்கு புரியுதா? இந்த இயேசுவின் சத்தம் உங்களுக்கு ஜெப சத்தம் கேட்குதா? அவர் ஜெபம் பண்றாரு. அவர் தம்முடைய வாக்குறுதியை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். The presence of God, Jesus, the prayer of Jesus, இல்ல the promises of Jesus. இயேசு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. உங்களை கைவிட மாட்டார். நீங்க மட்டும் கொஞ்சம் இந்த விசுவாசத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு. விசுவாசம்னா என்ன? ஒரு சித்தாந்தத்தை அப்படியே நம்புறதில்லைங்க. சில கொள்கைகளை கோட்பாடுகளை நம்புறதில்லை. இந்த பைபிளில் போய் சொல்லாத, திருடாதன்னு சொன்னதை நம்புறதில்லை. விசுவாசம் என்பது செயல்படுகின்ற விசுவாசம். இது கீழ்ப்படிதலோடு சம்பந்தப்பட்டது, இது அர்ப்பணிப்போடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதான் விசுவாசம். விசுவாசம்னா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படி இல்லை. நிகழ்காலத்துக்குரியது. நம்பிக்கை எதிர்காலத்துக்குரியது, விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது. விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது நீ என்ன அர்த்தம்? நீ உன்னை அர்ப்பணிக்கிற, நீ கீழ்ப்படுகிற, அதாங்க அர்த்தம். ஓயாத ஒரு கீழ்ப்படிதல், தொடர்ந்த ஒரு அர்ப்பணிப்பு, உன்னையும் உன் மனசையும் உன் சரீரத்தையும். அதுதான் விசுவாசம். இப்படி காக்கப்பட்டிருந்தா என்ன பாதுகாப்பு பாருங்க, டபுள். நீங்க இயேசுவின் மீது கொள்ளுகின்ற விசுவாசம், அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் கீழ்ப்படிங்க, அவர்களை அன்பு கூறுங்க. இதுதான் உங்களை பாதுகாக்க போகுது. இது உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு நாள் கைவிடப்பட மாட்டீங்க. ஒரு நாளும் உங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வாழுவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க மேன்மை அடைவீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்ச அந்த நோக்கத்தை நீங்க போய் அடைஞ்சிருவீங்க. அந்த குறிக்கோளை எட்டிடுவீங்க. இயேசுவோட கூட சேர்ந்து நடங்க. உங்களுக்கு என்று பரலோகத்தில் அவ்வளோ பெரிய பிரதிபலன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் பரிசுத்தத்தின் மேல ஒரு வைராக்கியம், அதுதாங்க வல்லமை. அதுதான் வல்லமை. பரிசுத்தத்தின் மேல வைராக்கியம். ஒரு சின்ன விஷயம், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, இதை கூட பொய் பேசக்கூடாது, இதை கூட இப்படி செய்யக்கூடாது. கற்றுக்கோ, இயேசுவிடம் இருந்து கற்றுக்கோ. அப்படி நீ செய்கிறது தான் விசுவாசம். அதான் விசுவாசம், அதான் விசுவாச வாழ்க்கை. இயேசுவை அனுபவிப்பது, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை பிராக்டிஸ் பண்ணுவது, அதுதான் விசுவாசம். இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை, கைவிடுகிறதே இல்லை. அவர் தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாய் வருகிறது. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தடவை உண்மையா இருப்பியா, உத்தமமா இருப்பியா, நம்பிக்கையா நம்பலாமா? உன்னை யோசித்து பார். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நட.